நீங்க ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கலாம், கண்ணீரோடு விதைச்சிட்டு இருக்கலாம். நீங்க நிறைய பேர் சில வெளியில நடுவுல வர்ற சில போராட்டங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, பின்னடைவுகளை பார்த்து, ஓ இது விளையவே விளையாது, இதுல எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லை, நான் வேஸ்டா நட்டுட்டேன், நான் வேஸ்டா படிச்சுட்டேன், நான் வேஸ்டா எக்ஸாம் எழுதினேன், நான் வேஸ்டா எல்லாமே வீணா பண்ணிட்டேன், எந்த விளைச்சலுமே வரலையே, இந்த சீசன் எனக்கு ஏமாற்றமா முடிஞ்சிருச்சே, நான் எதிர்பார்த்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கலையே, நான் எதிர்பார்த்த அவுட்கம் எனக்கு கிடைக்கலையே, ஆண்டவனை மறந்துட்டாரோ, நான் பின்னடைவுல வந்துட்டேனோ, ஐயோ விதைச்சது எல்லாமே அழிஞ்சு போச்சோன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா மறந்துடாதீங்க, விதைத்த பிறகு உங்களுக்கு பெரிய கண்ணீர் இருக்கலாம், கண்ணீரோடு நீங்க விதைக்கலாம். அள்ளி தூவும் விதையை சுமந்துட்டு போகும்போது நிச்சயமே இல்லாம கண்ணீர் விட்டுக்கிட்டே நீங்க விதைக்கலாம். இது பலன் வருமா தெரியல, இதுல இருந்து எனக்கு ஒரு 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 அறுவடை வருமா தெரியல, இது என்ன பலனை கொண்டு வரும் எனக்கு தெரியல அப்படின்னே நீங்க விதைக்கிறீங்க. ஆனா நீங்க விதைச்சிட்டு தண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கலங்காதீங்க. எல்லா நம்பிக்கைகள் அற்று போனாலும் என்னுடைய தேவன் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயமாய் விளையச் செய்வார், விளையச் செய்வார். காலம் கடந்தாலும் தேவன் விளையச் செய்வார், தேவன் விளையச் செய்வார்.